ஃபிஃப்த் வால் ஸ்டுடியோ யூஎஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் வால் டாக் ஷோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பைசன் காலமாடன் அந்த படத்தினுடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் டீட்டெயில் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம், அப்ரிசியேஷன் சொல்லலாம். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எஸ் பேசலாம். முதல்ல கதைக்குள்ளே பேச ஆரம்பிக்கும் போது இந்த படத்தை நம்ம முன்னாடி வீடியோவில் கூட பேசும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதையும் நான் வந்து நீங்கள் தான் சொல்லிருக்கீங்க இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை அப்படி பார்க்கல. என்னோட வாழ்வியலில் ஒன்றா அது ஒரு ஜேர்னியாக மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய ரிவ்யூஸில் பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக நீங்கள் காட்டும் போது அந்த கேமையும் கொஞ்சம் நீங்கள் காமிச்சிருக்கணும், அந்த கேமை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதில் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் தான் இது கரெக்டான ஒரு இதுவாக இருந்திருக்கும் அப்படின்லாம் பேசுறதை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இவர் வந்து அதை நான் அப்படி பார்க்கல, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர்லேயே நான் பார்க்கல, இது வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தாண்டி வரணும்னா எதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்ற ஒரு சூழலாக மட்டும்தான் நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். அதுக்குள்ள ஸ்போர்ட்ஸை வச்சு நான் அதை டிரைவ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி அவர் மேல தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனத்தையும் நம்ம பேசி ஆகணும். அது நமக்கு மட்டும் இருந்துச்சான்னு கேட்டா இயக்குனர் ரஞ்சித் அவருக்குமே இருந்திருக்கு. அதை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவரே ஒரு ரிப்ளை சொன்னார்ல, அந்த விஷயம் தான் மாரி செல்வராஜ் அவரோட ஒரு தனித்துவம் சொல்லலாம். இப்போ அதுதான் அவர் வந்து என்ன கேட்டிருப்பாருன்னா, மாரியால இதுக்குள்ளதான் கதையை வந்து தன்னை சுத்தியே வந்து போயிட்டே இருக்க முடியுமா, அதை தாண்டி அவன் வந்து வரமாட்டானா, பண்ண மாட்டானா அவனால அப்படின்ற கொஸ்டின் அவருக்கு ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை அவர் என்னவா சொல்றாருன்னா, அவனுக்கு அங்க பேசவே நிறைய கதைகள் இருக்கு, அது அவனுக்கு போதுமானதா இருக்கு, அவனோட வேர்ல்ட வந்து அவன் பெருசாக்கிட்டே போறான் அப்படின்ற இதுதான் எல்லாரும் வைக்கிற விமர்சனத்துக்கு ரஞ்சித் சொன்ன பதிலாகவும் அது இருந்துச்சு. இவர் வந்து இப்ப சொல்லியிருக்காருல, ஸ்போர்ட்ஸ் டிராமா இல்ல, இது வந்து ஒரு என்னோட அதே கதை தான் அப்படின்ற மாதிரி. எனக்கு அதே தான். மாறி வந்து இந்த மாதிரி எத்தனை கதை அவர் எடுத்தாலுமே அதை அவர் கரெக்டா அவரோட இதுல ஹேண்டில் பண்ணி நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து எத்தனை தடவை வேணா பார்க்கலாம், எத்தனை படம் அந்த மாதிரி வந்தாலும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து எத்தனையோ படங்கள் வந்து 1 2 3 4 போயிட்டே இருக்கு. அப்படி அந்த ஜானர்ஸ்ல எல்லாம் நம்ம நிறைய படம் பாக்குறோன்றப்போ இது ஒரு ஜானரா கூட அவர் மாத்திக்கிட்டாருன்னா அது எனக்கு தெரியல. ஆனா அவரோட யூனிவர்ஸா இதை பாக்குறப்போ இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கே தவிர்த்து விமர்சனம் பண்ற அளவுக்கு எனக்கு அதுதான். என்ன எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த ஒரு நீங்க சொல்ற அந்த சாதிய வன்கொடுமையை தாண்டி நீங்க வெளியே வந்து படம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டு. இப்போ எல்லா டைரக்டர்ஸ் பார்த்துமே அது கேட்குற கேள்வி. இப்போ லோகேஷ் கனகராஜன் நீங்க இந்த யூனிவர்ஸ் தாண்டி ஒரு படம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி அவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அதை தாண்டி அவரை பார்த்து எல்லா இன்டர்வியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் கேட்குற அசால்ட்டான கேள்வி, நீங்க எடுக்கிற படங்கள் வந்து வன்முறையை தூண்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியை கேட்கும் போது எனக்கு எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கேள்வியை இதே மாதிரி கேள்விகளை நீங்க மற்ற டிரெக்டர்ஸை பார்த்து உங்களால கேட்க முடியுமா, இல்ல மற்ற எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள். இப்போ ஒரு பேச்சுக்கு மணிரத்னம் சாரோட படங்கள் எடுத்தா அதுல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பத்தி எவ்வளவு நார்மலைஸ் பண்றாங்கன்ற விஷயங்கள் இருக்கு. இப்போ அப்படி ஒரு டைரக்டருக்கு பின்னாடியும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அதான் இவங்க கேட்கறாங்களா அப்படின்னா இல்ல. இதே கேள்வியை எப்படி மாரி செல்வராஜ் பத்தி பார்த்து மட்டும் நம்மளால அவ்வளவு அசால்ட்டா அவங்களால கேட்க முடியுது அப்படின்ற கேள்விதான் தொடர்ந்து எல்லாரும் கேட்டுட்டே வராங்க. இதுக்கு ஆனா அவருமே பதில் சொல்லிட்டு தான் வர்றாரு. நீ சொன்ன மாதிரி தான், என்னை சுத்தி இன்னும் நான் ஒருத்தன் இங்க வந்து சினிமாக்கு வந்துட்டேன், இதை தாண்டி எவ்வளோ பேர் இந்த ஜேர்னியை கடந்து வந்திருக்காங்க, இதை நான் சொல்ற வரைக்கும் மக்கள் அதை பாக்குற வரைக்கும் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பைசன் கதைக்குள்ள வந்தோம்னா எனக்கு இந்த கதையில ரொம்ப வந்து நோட் பண்ண, அதாவது 2வது வாட்டி 3வது வாட்டி நம்ம பாக்குறப்போ நோட் பண்ணக்கூடிய விஷயம், அவர் வச்ச ஒவ்வொரு கேரக்டருக்குமே எவ்வளோ தூரம் கதை ஃபுல்லா அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஸ்டார்டிங் ஒரு சீன்ல வந்து டிவி பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த சீன்ல எந்தெந்த கேரக்டர்லாம் அது வந்து 1 செகண்ட்ல 2 செகண்ட்ல கூட போயிருக்கலாம். ஆனா அது ஏன் அந்த கேரக்டர் ஏன் அவனோட மேட்ச் அவ்வளோ ஆர்வமா பார்க்க வைக்குது, அவன் இங்க இருந்து போயிருக்கானா அவங்க எல்லாருமே அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, அவன் ஜெயிக்கணும்னு எல்லாரும் ஏன் நினைக்கிறாங்கன்றத ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சிம்பிளான கேரக்டர்ஸ் கூட சொல்லலாம். எனக்கு அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான சீனா தெரிஞ்சதே அந்த ஆடு பஸ்ல வெட்டுற அந்த சீனு தான், அவன் குத்துற அந்த சீன் தான். அதுல எவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் இருக்குன்றது. ஆனா அவனுமே வந்து இந்த இடத்துல இருந்து பாக்குறப்போ, ஓ நம்ம கூட இருந்த ஒருத்தன்
இவ்வளவு பெரிய ஆள் இல்ல அது நீ பார்த்தது மட்டும் இல்லாம கண் கலங்கி அழுவாரு. அது எதனால நீ சொல்ற மாதிரி நம்ம கூட அங்க போனதுன்றதை தாண்டி லால் கேரக்டர் வந்து ஒரு இடத்துல அடிச்சுட்டு இனிமே அவன் என் டீம்ல தான் ஆடுவான், நீ கை வச்சு பாரு அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, அப்போ அது ரியலைஸ் ஆகுது. நம்மளோட ஒரு ஐடலா பாக்குற ஒருத்தவங்க அவனை முன்னேத்துனாங்க, அந்த முன்னேத்தின ஒரு விஷயம் எங்க போய் நிக்குதுன்னு ஒண்ணு பாக்குறோம்ல. நான் இவனை என்னோட எதிரியா மட்டுமே, எனக்குள்ள இருக்க வரைக்கும் எதிரியா மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவன் என்னெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போய் நின்னுட்டான் அப்படின்னும் போது அந்த கேரக்டர் கண் கலங்கின விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் இந்த படத்துல பார்த்தேன். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி அந்த டீச்சர் கேரக்டரா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு டீச்சர் கேரக்டர் இது மாரி செல்வர் அதோட 2வது படத்துல ரொம்ப முக்கியமான, இதுக்கு முன்னாடி நம்ம வாழையிலையும் பார்த்திருந்தோம் டீச்சரோட கேரக்டர் எவ்வளவு ஒரு லைஃப்ல எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி இதுலயுமே ரொம்ப முக்கியமான விஷயமா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்து அமீர் கூட இருந்த அந்த தாத்தா, அந்த கேரக்டர், அவரு கேரக்டருமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ உண்மையா அந்த ஒருத்தர் வந்து கத்தி கத்தி அழுறாங்கப்போ எங்கேயோ பார்த்தோம், இவர் கூட இருந்திருக்காரு, இவர் பெரிய அந்த டீம் ஒரு பெரிய ஆளு, இவனுக்கு அவ்வளவுதான் தோணுச்சு. ஆனா அதை அவர் விடவே இல்லை, எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காரு, அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டா அவர் தான் இருந்திருக்காருன்ற மாதிரி அவன் ஒவ்வொரு கூட இருந்து பின்னாடி அந்த கார்ல இருந்து இப்ப வேணாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கேரக்டருமே வச்சு பிளேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் நம்ம யோசிப்போம்ல, இந்த ஒரு கேரக்டருக்கு இவ்வளவு இது கொடுக்கணுமா, அவன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம், அவன் இங்க தேவைப்பட போறான், இங்க யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாம எல்லா கேரக்டருமே எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அப்படி முழுமையா ஆக்கியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி எந்த கேரக்டருமே இல்ல, அதுக்கு எந்த நேரத்துல வச்சு அதை முழுமையாக்கணும் ஒரு கேரக்டர்ன்றத இதுல கரெக்டா பண்ணியிருக்காரு. இதுல அதான் நிறைய கேரக்டர்ஸ் பத்தி பேசின மாதிரி பைசன் வந்து இந்த இடத்த தாண்டி அந்த ஊரை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாடு டீமுக்குள்ளேயோ இல்ல இந்தியா டீமுக்குள்ளேயோ போறதுக்கான ஒரு முக்கியம், நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கட்ஸ் காட்டும் போது ஒரு 2 கேரக்டரை காமிச்சிருப்பாங்க, காமிச்சிட்டு அது செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கேரக்டரே வரும். அது எவ்வளவு முக்கியமான கேரக்டரா பார்க்கப்படுதுன்னு இருக்குல்ல. ஒரு இடத்துல அந்த பொண்ணு டைலாக் ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க வந்து வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அப்பா இந்த மாதிரி ஒருத்தன் எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு வரைக்கும் வருவானா அவன் எந்த நம்பிக்கையோட வருவான், நம்மள மாதிரியே கீழே இருந்து மேல வந்த ஒருத்தர் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட தானப்பா வருவாங்க, அப்ப நம்ம அதை பண்ணணும்ல அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நானுமே இப்போ யாரா இருந்தாலும் நம்மள மாதிரி ஒருத்தவங்க நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் வருவாங்க. அந்த ஒரு கேள்வியை ஸ்ட்ராங்கா கேட்ட ஒரு கேரக்டரா இருந்துச்சு. இன்னொன்னு இப்போ கேரக்டர்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு இந்த கதையை இன்னொரு பார்வையா பார்த்தா இன்னும் ரொம்ப கனெக்டட். ஆனா அந்த விஷயம் தான் லாஸ்ட்ல எல்லாரையுமே கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அப்பாக்கும் பையனுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் தான். எனக்கு அது வந்து அதுதான் இந்த கதையோன்ற மாதிரியே நம்ம 2வது வாட்டி பார்க்கும் போது கூட நமக்கு அதுதான் நம்மள கொண்டு போகுது. ஏன்னா அவருக்கு கபடி மேல இருந்த ஆசையா இருக்கட்டும், அது ஒரு கட்டத்துல பிரேக் பண்ணிடுறாரு. அந்த பிரேக்ல இருந்து பையனுக்கு அந்த ஆசை இவர் தூண்டி விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி எதுவுமே இல்லை. நம்ம சொல்ற மாதிரி அந்த பசங்க பார்த்து வளர்ந்ததுல இவனுக்கு கபடி மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆனா அது அவருக்கு எவ்வளவு தூரம் வேணான்ற ஒரு பயம் இருக்கோ பையனுக்கு பிடிச்சிருச்சு. அவனுக்காக வந்து இந்த கத்தி எடுக்கிறது கூட தப்பு இல்ல அப்படின்ற பாதுகாப்புக்காக, அது அவனுக்காக தான், அந்த பாதுகாப்புக்காக அந்த கத்தி எடுக்கிறது வந்து தப்பு இல்லைன்ற எடுக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டா இருக்கட்டும், அதை யூஸ் பண்ற ஒரு ஸ்டாண்டாவுமே இருக்கட்டும், அத வந்து கதை ஃபுல்லா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறதா எனக்கு மொத்தமா இதை பார்க்கும்போது அப்படியும் ஒரு, ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படி சொல்லும் போது எனக்கு இது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏன் அதை வந்து ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா, எந்தெந்த இடத்துலலாம் இவனுக்கு கபடி ஆடுறதா இருக்கட்டும் அவனுக்கு பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் கட் பண்ணி பசுபதி அவரோட கேரக்டருக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ரொம்ப அவங்க வந்து அதாவது இவரோட கதை தான்ற மாதிரிதான் எனக்கு ஃபுல்லாவே ஃபீல் ஆச்சு. இப்போ மெயின் ரோலா பிளே பண்ணிருக்கிறது பசுபதி அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பைசன்னா அது பசுபதி தான் அப்படின்ற காலமாடன்னா பசுபதி தான் அப்படின்ற ஒரு பேக்ல ஒரு லைன் இருக்கு. இப்போ த்ருவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள்ல பார்த்தா அந்த நாயோட அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் தான் ஹீரோக்குமே இருக்கும். அதே வந்துட்டு இருந்த மாதிரி இதுல த்ருவோட கேரக்டர் அந்த கிடா தான். அந்த வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா உள்ள எடுத்துட்டு வரும்போது அவன் கீழே கிட்டா உட்காந்து அந்த இடத்த பாக்குறதா இருக்கட்டும், அந்த சாங் ஃபுல்லாவே அந்த கிடாவும் த்ருவும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரிசம்பிளன்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மிமிக் தான் பண்ணிருப்பாங்க. என்னன்னா
விழுந்துட்டு அந்த முட்டி அந்த கிடாவோட இதுவோட ஆக்ஷன்ஸோடய அவன் சண்டை போடுறதா இருக்கட்டும். இது எனக்கு என்னன்னா இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா சுத்தமா பொலிட்டிக்கலி அன்அவேரா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த படத்துல துருவோட கேரக்டர் வந்து பொலிட்டிக்கல், எனக்கு ஏன் இது நடக்குது, திடீர்னு ஒருத்த வரான் நம்ம ஆளுன்னு சொல்றான் கை கொடுக்குறான், திடீர்னு ஒருத்த வரான் நான் வேற ஆளுன்னு சொல்லி குத்த வரான்ப்பா, யார் இவங்க, நான் யார்கிட்ட பழகணும் பேசணும் எதுவுமே எனக்கு தெரில அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி துருவுக்கு வந்து கபடி ஆட தெரியும், அவ்வளோதான். கபடிக்குள்ள அதனால தான் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு தான் நம்புற தான் விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் கபடியாக இருக்கும்போது அதுக்கு முக்கியமான கை உடையும் போது தான் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமான சீக்வன்ஸ். அது வந்து வெறும் ஒரு வலியோட கத்துன ஒரு விஷயமா அதை பார்க்க முடியவே இல்லை. அது வந்து இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியல, என் கை உடஞ்சிருச்சு, இப்போ நான் கபடி ஆட முடியாது, அது எவ்வளோ நாளாக ஆட முடியாதுன்றது வேற. இப்போ எனக்கு முக்கியமான ஒரு கையை உடச்சிட்டாங்கன்ற அந்த அழுவுற சீன் தான் நீ சொன்ன மாதிரி அந்த சாங் வரும்போது பயங்கரமான சீக்வன்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா மாரி செல்வராஜோட படங்கள் அதான் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லையும் இப்போவுமே சரி எல்லா படங்கள்லையும் அந்த ஊரில் இருக்க பசங்க அங்கே நடக்கிற எப்படி சூழலை பார்த்து வளர்றாங்க, ஒரு ஒரு பிரச்சனையும் பார்த்து எப்படி வளர்றாங்க. நான் படம் பார்க்கும்போது என்னன்னா இப்போ அந்த பசுபதி நரேட் பண்ணுவார், இந்த மாதிரி 2 பிரச்சனை இருந்துச்சு, ஒருத்தர் பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு, இன்னொருத்தர் பின்னாடி இன்னொரு கூட்டம் போச்சுன்னும் போது அந்த சின்ன பசங்க அந்த உட்காந்து அந்த அவங்களோட அந்த ஐடல்ஸோட லாவ் போட்டோவையும் அமீர் போட்டோவையும் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட அப்பாங்க நெஞ்சிலையும் கையிலையும் பச்சை குத்தும் போது பசங்களை பக்கத்துல வச்சு பச்சை குத்துறாங்க. இதே மாதிரி கர்ணன்லயும் பல பிரச்சனைகள் நடக்கும்போது பசங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு அதே மாதிரி இந்த போட்டோ கட் பண்ற விஷயம் எல்லா படங்கள் வாழையிலயும் நம்ம ரஜினி கமல் போட்டோஸ் வெட்டுறதை பார்த்திருப்போம், அதுக்கு முன்னாடி படங்கள்லயும் அந்த மாதிரி. ஸோ அந்த பசங்க வளர்ற சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அவங்க எதை பார்த்து வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்றத மாரி செல்வராஜ் எல்லா படங்கள்லயுமே பதிவு செஞ்சுட்டே வராரு. அப்படின்னும் போது தான் அந்த பசங்க பெரிய ஆளாயிட்டு என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது இதை பார்த்து வளர்ற ஒரு சூழலை பொறுத்து தான் இருக்குன்றத சொல்லிட்டே இருக்காரு. ரிவ்யூஸ் நிறைய நெகட்டிவ் சொன்னாலுமே அதை டிஃபெண்ட் பண்ற பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா எனக்கு இதுவுமே சரிதானே அப்படின்னு தோணுன ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த லவ் ஜேர்னி இருக்குல்ல, ஓகே இவன் வந்து சின்ன பையன், அவனை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது, அதை தாண்டி லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவனால யோசிக்க கூட முடியாதுன்றதெல்லாம் சரியான ஒரு வாதம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அனுபமா கேரக்டர் அவ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றா, அவன் நீ என்ன பார்க்க மாட்டியாடா, பேச உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி போனா அப்படின்றதும் கிடையாது, அவனுக்கு பிடிச்சிருக்குன்றத அந்த சின்ன வயசு ஜேர்னிலேயே நமக்கு காமிச்சிட்டாங்க. நான் வந்து எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி டைலாக் பேச சொல்ல, அங்க ஒரு லவ் சீன் வைக்க சொல்ல எதுவுமே இல்லை. அந்த பார்வை ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஏக்கத்தோட ஒரு பார்வை ஏதோ ஒரு சீன்ல வச்சிருந்தா நமக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆயிருப்போம், அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, ஆனா அதை தாண்டி அவனால யோசிக்க முடியல அப்படின்றது ஏதோ ஒரு ஷார்ட்ல வச்சிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்குமோ. ஏன்னா தொடர்ந்து இவ ஒரு சைட்ல இருந்தே எஃபர்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு இதுல திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணது எனக்கு ஒரு மாதிரிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா அதான் மேபி வந்து அவர் அதை வைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இவனோட கேரக்டரைசேஷனா பார்த்தாலும் சரி, இதுல காமிச்ச சில விஷயங்கள் அந்த சின்ன வயசுல இவன் அவளை பார்த்துட்டு அதுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஒரு கட் வரப்போ அவளை ஏதோ ஒண்ணு கடிச்சிடும் அந்த சின்ன வயசுல, அப்ப அவன் திரும்புற டேர்னிங்கே துடிச்சு சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இவன் எப்படி வளர்றான்றது தானே. இன்னொன்னு நீ அந்த சின்ன வயசு கேரக்டர் சொல்லும் போது இல்லைன்னா இன்னும் இவ்வளவு சின்ன வயசுலயே ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் காட்டுறீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு. ஆனா எனக்கு அது அப்படி தோணல. எல்லாருமே அந்த ஒரு 12-13 ஏஜ் எல்லாம் தாண்டி தானே வந்திருப்போம். அது ஒரு விளையாட்டாவே காமிச்சாலுமே இல்ல அந்த பருவத்தோட ஒரு விஷயமாவே காமிச்சாலுமே அது ரொம்ப அசிங்கமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையோ. இந்த படத்துல மேபி இன்னும் அதை பத்தி யாரும் அவ்வளோ பேசல, ஆனா பார்க்க கூடாதுன்றதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த படத்துல வாழையில ரொம்ப பேசினாங்கல்ல, அந்த டீச்சர் கேரக்டர் போயிட்டு அந்த கர்ச்சீஃப் எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. எனக்கு அது அப்படி அந்த பசங்களுக்கு அது அவ்வளோ நீங்க யோசிக்கிற மாதிரிலாம் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களோ, ஒரு ஆசையாவோ இல்ல. நீ இன்னொன்னு கேட்டாங்க, நீங்க ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணா இதை யோசிப்பீங்களான்னா இதெல்லாம் பாக்கியராஜ் எப்பயோ பண்ணிட்டாரு. டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் இது பண்ற மாதிரி எப்பயோ ஆனா அது எந்த லெவலுக்கு கொண்டு போறாங்கன்னு இருக்குல்ல, அது எல்லா பசங்களுக்குமே அவங்க டீச்சரை பார்த்து அட்மைர் பண்ற ஒரு விஷயமா தான் அது இருந்துச்சு. அதை ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லையோன்னா எனக்கு இதுலயும் தோணுச்சு, அந்த படத்தை பத்தி பேசும்போதும் தோணுச்சு. அனுபமா அந்த அக்காவு கேரக்டரோட ஒரு லவ் சும்மா ஒரு இதுதான், அது சொல்லும் போதுமே லைக் அவ ஒரு பையனை லவ் பண்ண அவனுக்கு தெரியுமா, அவனுமே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னாலும் ஸ்கூலுக்கு இதுக்காக தான் வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் பனையில இருந்து குதிச்சு செத்துட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து சில புத்தகங்கள்ல படிக்கும் போதோ இல்ல
கேட்கும் போது என்னன்னா, சில சாதிய ஆணவ படுகொலைகளை இப்படி பனையில இருந்து விழுந்துட்டான், நீர்ல மூழ்கி செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு உண்மையை மறைச்சு கட்டுக்கதையா சொல்ற ஒரு இதுவா அது வச்சிருப்பாங்க. மேபி அதையும் அப்படி ஒரு விஷயமா சொல்ல வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படி இருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவ எவ்வளவு அடிச்சோம், ஸ்கூலுக்கு போவே இல்லை, கடைசி வரைக்கும் நான் இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன் பாரு, இந்த மாதிரி நீயும் ஆகணுமா இல்ல உன்ன மாதிரி நானும் ஆகணுமா அனுப்பமா கேட்பாங்கல்ல. எனக்கு இதுக்கு பின்னாடி அதுவுமே ஒரு காரணமா சொல்லப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கேரக்டருமே தோணுச்சு. ஏன்னா அந்த லைன் சொல்றதுக்கான அவசியம் வேற எதுவுமா எனக்கு தெரியல, இதுவா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு இந்த மாதிரி லைன் சில விஷயம் சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சீன்ஸா காமிக்கும் போதே, அதாவது ஸ்போர்ட்ஸ்ன்னு வரும்போது இந்த லால் கேரக்டருமே அதான் சொல்லியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா எவன் ஆடுறான், எவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ யாருக்கு அது முக்கியம், அவனை தான் நான் பார்ப்பேன். என் டீமை பார்த்தீங்கன்னா வந்து இப்படிலாம் இருக்காதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றதா இருக்கட்டும். அதே மாதிரி விளையாடுறப்போ அந்த கயிறு கட் பண்ற சீன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்துல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த கடைசியா நீ சொல்ல அந்த எனக்கு என்னன்னா, அந்த கிட்டானோட கேரக்டரு இது இங்க நடக்கிற எல்லாத்தையும் தாண்டி அதை தாண்டி நான் ஒன்று யோசிப்பேன் அப்படின்றது அந்த அவார்டு கொடுத்துட்டு கடைசி ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மரத்துக்கு மேலே ஏறி நின்று அந்த சின்ன வயசு கிட்டா வந்து தூரமா பாக்குறது, இது எதையுமே தாண்டி தன்னோட அதான் அந்த சொல்ற மாதிரி வேலையே போட முடியாத ஒரு இடம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதுதான் அந்த ஷாட்டோ அப்படின்னு தோணுச்சு. கடைசியா அதை பிளேஸ் பண்ண காரணம் இன்னொன்னு கூட சொல்லுவேன். என்னன்னா, இதுதான் வந்து இந்த படத்தோட முழுமையாக்குன ஒரே ஒரு ஷாட்டு அப்படின்னு சொல்லணும்னா அந்த கடைசியா. ஏன்னா அவன் அவார்டு வாங்கிடுவான், அதுக்கப்புறம் தான் இது எனக்கு எண்டு ஷாட் தான். ஆமா, அதே மாதிரி அந்த காலமாடு அந்த பைசனோட அவங்க அப்பா தூக்கிட்டு வந்து போட்டுருவாரு. இதே மாதிரி கர்ணன்லயும் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு எதுக்கு வாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அதே ஆத்துல போடுற மாதிரி தான் ஒண்ணு இருக்கும். இதுலயுமே போட்டது கடைசியா அது தூக்கிட்டு மேல வர மாதிரியான ஒரு ஷார்ட்டா தான் முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்து அவரோட முந்தைய படங்கள்ல இருந்ததும் இதுல கண்டினியூ ஆனதை பார்க்கலாம். அதான் தன்னோட வாழ்க்கையில தனக்கு நடந்த பல விஷயங்களை தொடர்ந்து அதை சலிப்பு தட்டாம வைக்கிறாருல, அதுதான் ஒரு நல்ல விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொன்னு இந்த படத்து மேல என்ன வயலன்ஸை பயங்கரமா காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, ஓகே வயலன்ஸ் வந்து சின்ன பசங்க பார்க்கும்போது இது பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ரத்தமும் சதையுமான ஒரு வாழ்க்கையில தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதை பார்க்காம கடந்து போறதுன்னு இருக்குல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இது வந்து நான் ரசிக்கணும், இது வந்து நல்லா இருக்கு அப்படியான ஒரு வயலன்ஸா நான் இதை பார்க்கல. இது இப்படி இருக்கு, இப்படி வாழ்க்கை, சில மக்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்குல்ல, அதை நம்மளால பார்க்காமையும் கடந்து போயிடணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. இந்த படத்துக்கான சில படங்கள்ல இருக்க வயலன்ஸ் தேவையில்லாத வயலன்ஸா நான் இந்த படத்தை நான் பார்க்கல. இப்படி மக்கள் இருக்காங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையும் சிலர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி தான் ஒரு சாதாரண வாழ்க்கை, நீங்க வாழ்ற சாதாரண வாழ்க்கைன்றது உங்களோட ப்ரிவிலேஜ்ன்ட்டு சாட்டையால அடிச்ச மாதிரி தான் சில வயலன்ஸ் காட்டப்பட்ட விஷயங்களும் இதுல இருக்கு. எனக்கு வந்து அதை வந்து நார்மலைஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு அது வந்து எனக்கு என்னென்ன பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து என் குழந்தைங்களும் கூப்பிட்டு போனால் அங்கே தான் ஜாதி பற்றி கற்றுக்குறாங்களோ, உங்கள் படங்களில் தான் அப்படின்னு விமர்சனம் சொன்னவங்களும் இருக்காங்க நிறைய ஷோஸ்லேயுமே கூட. அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், இல்லை இதெல்லாமே உங்கள் பசங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா டிவிலேயே வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே வர காட்சிலாம் வருதுன்றப்போ அது சொல்லுவேன். ஆனால் என்னால் இங்கே டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அது உண்மையாக எனக்குமே அது வந்து ஒரு கொலை நடக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி பாக்குறப்போ இந்த மாதிரி படங்கள்ல அட்லீஸ்ட் நான் அதை காட்டவே வேணாம்னு சொல்ல, எந்த மாதிரி காட்டணும் கூட இருக்கு. மேபி அந்த ஷாட்டுக்காக உங்களால பிளாக் அண்ட் ஒயிட் போக முடியாதுதான், எனக்கு கட் பண்ணிட்டு டக்குன்னு போற மாதிரி இருக்கும். ஆனா அதை வேற மாதிரி காட்டலாம். ஏன்னா அதான ஒரு கிரியேட்டரோட ஒரு இது, ஒரு வழினா அது அப்படியே அந்த வழியை கடத்தணும். இப்ப எப்படி நம்ம அப்பா அம்மா எமோஷன் அப்பா பையன் எமோஷன் வந்து டைலாக்ல சொல்ல வேணாம்னு சொன்னோம், சீனா கடத்துங்க அப்படின்னும், அது சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. அந்த மாதிரி இந்த விஷயத்தையுமே எனக்கு அவர் வேற மாதிரி கடத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர்த்து எனக்கு அதனால எனக்கு இது ஓகே இதெல்லாம் அப்படின்ட்டு என்னால அதை இது பண்ண முடியல. இப்போ வந்து தொடர்ந்து இப்போ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒரு அனாலிசிஸ் வீடியோ பண்றோம்னு சொன்ன மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நாங்க மிஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயங்களையோ இல்லை நீங்க சொல்லணும் இது இல்லை இது சரியா இல்லை இது இப்படிதான் அப்படின்னு சொல்ற விஷயங்களையோ நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா ஷேர் பண்ணலாம். அதுக்கான விஷயங்களை நாங்கள் எடுத்துப்போம். அடுத்த வீடியோஸ்ல அதை கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை அதை பத்தி பேசுற விஷயங்களாவோ அது கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். Until then it's bye from கௌதமி, பூஜாஸ்ரீ. Bye.